அவள் அதன் கைகளை நகத்தால் கீறி தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ போராடினாள். ஆனால் அந்த உருவத்தின் பிடி இரும்பு போல இருந்தது. பின் சிறிது தூரம் சென்ற பிறகு அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அந்த உருவம் அவளை எரிந்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அருகில் இருந்த ஒரு பாறையை எடுத்து பவித்ரா மீது வீச அவள் அலறல் சத்தம் நிறுத்தப்பட்டு தரையில் ரத்தம் சிதறியது. அவளது உடல் மந்தமான சத்தத்தோடு தரையில் சரிந்தது. நடந்த அனைத்தையும் தூரமாக விழுந்து கிடந்த கேமரா கச்சிதமாக படம் பிடித்துக் கொண்டிருந்தது. காடு மீண்டும் அமைதியானது. தென்றலில் இலைகளின் மெல்லிய சலசலப்பும் தொலைவில் ஆந்தையின் சத்தமும் மட்டுமே கேட்டது. அந்த உருவம் ஒரு கணம் அமைதியாக நின்று அவள் சிதைந்த உடலை உற்று பார்த்துவிட்டு இருளில் மறைந்து சென்றது. அன்று விடுமுறை நாள் என்பதால் மித்ரன் தன் தந்தையின் பழைய புத்தக அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய செல்போன் அலறவே சிரித்துக்கொண்டே அட்டன் செய்து காதல் வைத்தவன், ஆடியோ ஸ்டோரி முழுசா கேட்கணும்னா பாப்கார்ன் FM ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 100 கார்ன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பல எபிசோட்ஸ் கேட்கலாம். இன்னும் பல ஜான்ரல பல சூப்பர் ஆடியோ ஸ்டோரிஸ் இந்த பாப்கார்ன் FM ஆப்ல இருக்கு. ஃப்ரீ கண்டென்ட்டும் இருக்கு, பிரீமியம் கண்டென்ட்டும் இருக்கு. பிரீமியம் கண்டென்ட் எல்லாம் ரீசார்ஜ் பேசிஸ்ல ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம்க்கு கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்க வாலெட் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். தினமும் 1 மணி நேரத்துக்கு நீங்க எபிசோட்ஸ் ஃப்ரீயா கேட்டுக்கலாம். ஆடியோ ஸ்டோரிஸ் கேளுங்க, ஜாலியா இருங்க.